ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், அதில் நம்ம 3 இயல்கள் வந்து முடிச்சிட்டோம். 3 இயல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் பாட்டு பார்த்துங்க. ஸோ அந்த திருக்குறளோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம் பாருங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் ரிவிஷன் டெஸ்ட்ல ஒரு ஆன்சர் சொல்றேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம் பாருங்க. உரை ஊற்றி ஊற்றி புரைத்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் அது முப்பால் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவுமதி. யாருங்க? பீதா. இதுக்கான ஆன்சர் அறிவுமதி அவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து பாடியிருப்பாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? அறிவுமதி. ஸோ நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். சரி, இந்த அப்படியே ஒரு ஃபுல் ரிவிஷன் போயிடலாம். கொஞ்சம் வேகமாக தான் போவேன், ஏன்னா இது ஆல்ரெடி நடத்திட்டோம். இப்போ ரிவிஷன் பார்க்கறதுனால கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் ஒரு டெஸ்ட் போல் இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தம் வந்து எத்தனை கொஸ்டின் இருக்கோ அதை நீங்கள் டெஸ்ட் போல் அட்டன் பண்ணி கமெண்ட்டில் வந்து உங்களோட மார்க் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் எங்கே தவறு பண்ணுறீங்க, இல்லை எந்த தவறாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ண முடியும். அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. உயிரினும் மேலானதாக திருவள்ளுவர் கூறுவது எது? ஸோ உயிரினும் மேலானதா திருவள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுறாரு அப்படின்னு கேட்குறோம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ உயிரினும் மேலானதா திருவள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா ஒழுக்கத்தை தான் வந்து என்ன பண்றாருங்க, குறிப்பிடுறாரு. ஸோ நான் ஆன்சர் வேகமாக தான் சொல்கிற போல இருக்கும், ஏன்னா ரிவிஷன் ஆல்ரெடி நடத்திட்டு ரிவிஷன்றதுனால. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வேகமாக சொல்கிற போல இருந்தால் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை போட்டுட்டு அப்புறம் ப்ளே பண்ணி பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் டேஷ் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ விழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஒழுக்கம் அப்படின்றதா வரணும். அப்போ சீதா அதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ உயிரோட மேலானதா எதை கருதப்படுதுன்றாரு. ஸோ இந்த ஒழுக்கம் தான் வந்து கருதப்படுது அப்படின்றத இந்த திருக்குறள் மூலமா நம்மளுக்கு தெரியப்படுத்துறாரு. அடுத்து, எப்படிப்பட்டவர் எல்லாரும் மேன்மை அடைவர் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ எப்படிப்பட்டவங்க வந்து மேலும் மேலும் மேன்மை அடைஞ்சிக்கினே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடார் அப்படின்னா ஒழுக்கம் உள்ளவர். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ யார் வந்து ஒழுக்கத்தோட இருக்காரோ, ஒழுக்கத்தோட வாழறாரோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலும் மேலும் வந்து என்ன பண்ணுவாங்க, மேன்மை அடையக்கூடியவர்களா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாருங்க திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அப்போ ஒழுக்கம் உள்ளவர். அடுத்து 4வது கேள்வி பாருங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை டேஷ் எய்துவர் எய்தாப்பழி. அப்போ ஒழுக்கத்தின் எழுதுவர் மேன்மை. ஸோ ஒழுக்கமோடு இருக்கிறவங்க மேலும் மேலும் மேன்மை அடைவாங்க. இழுக்கத்தின் எழுதுவர் எய்தாப்பழி. ஸோ யார் ஒழுக்கம் தவறி வாழ்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடையக்கூடாத பழிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடையக்கூடியவங்களா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஒழுக்கத்தின் எழுதுவர் மேன்மை, இழுக்கத்தின் எழுதுவர் எய்தாப்பழி அப்படின்றத வந்து சரியான திருக்குறள். அடுத்த 5வது கேள்வி. யார் பல நூல்களை கற்றாராயினும் அறிவில்லாதவரை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ பல நூல்களை இவங்க கற்றறிஞ்சாலும் இவங்க வந்து என்னதுங்க, அறிவில்லாதவங்களா தான் வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து யாரை வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல நூல்களை கற்று இருந்தாலும் அவங்க வந்து அறிவில்லாதவராக வந்து என்ன பண்ணுவாங்க, கருதப்படுவாங்க. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். 6வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. உலகத்தோடு ஒட்ட டேஷ் பல கற்றும் டேஷ் அறிவிலாதார். ஸோ இதத்த என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அப்ப எங்க இருக்கு பாருங்க, சீல் இருக்கு பாருங்க. அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஓகேங்களா? ஸோ யார் ஒருத்தர் வந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுக கத்துக்கலையோ, அப்படி அவங்க பல விஷயங்களை கத்திருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அறிவில்லாதவராக தான் வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. எது அறிவாகும் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ இறக்கத்துல வந்து இதுதான் ரொம்ப அறிவானது. எது அறிவாகும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளின் உண்மை பொருளை காண்பது. ஒரு பொருளோட உண்மை பொருள் இதான ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அறிவு அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாரு, திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. எது அறிவாகும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஒரு பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். 8வது கேள்வி பாருங்க. எப்பொருள் எத்தன்மதை ஆயினும், எப்பொருள் எத்தன்மதை ஆயினும் டேஷ்
டேஷ் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மதை ஆயினும் அப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப எங்க இருந்து ஒரு பொருள் எந்த இயல்பினா தோன்றினாலும் அதனோட மெய்ப்பொருளை நம்ம என்ன பண்ணணுமா, உண்மையான பொருளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்பொருள் எத்தன்மதை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். எவை அழிந்தால் அவற்றால் வரும் துன்பம் அழியும் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ எது அழிஞ்சிச்சுன்னா, இதெல்லாம் அழிஞ்சிச்சுன்னா போதுங்க, இது மூலமா வரக்கூடிய துன்பம்லாம் நம்மளுக்கு வராது, பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசை, சினம், அறியாமை, இது எல்லாமே தான். இது மூணுமே அழிஞ்சிச்சுன்னா அப்போ இதனால் வரக்கூடிய துன்பங்கள் வந்து இருக்காதுன்றாரு. அப்போ இவை அனைத்தும் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இது மூன்றுமே அழிஞ்சிட்டா இதனால ஏற்படக்கூடிய துன்பங்களும் நம்மளுக்கு வந்து இருக்காதுன்னு சொல்றாரு. 10வது கேள்வி பாருங்க. காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கடக்கடும் டேஷ். காமம், வெகுளி, மயக்கம் இது மூணுமே அழிஞ்சிட்டா இது மூலமா வரக்கூடிய அந்த பழி, அதாவது நோய், துன்பம் வந்து நம்மளுக்கு வந்து வராதுன்னு சொல்றாரு. அப்போ நோய், காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கடக்கடும் நோய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாமம் கடக்கடும் நோய், இது மூலமா வரக்கூடிய அந்த துன்பங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருங்க, திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கடக்கடும் நோய், இதில் அடிகோடிட்ட சொல்லின் ஆங்கில சொல் யாது, ஆங்கில எதிர்ச்சொல் யாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருக்கோம். இதுல காமம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஆசைன்னு சொல்லுவோம். வெகுளினா வந்து பார்த்தோன்னா சினம், மயக்கம்னா வந்து பார்த்தோன்னா அறியாமைன்னு சொல்லுவோம். அப்போ சினம்ன்ற இடத்துல தான் அடிகோடப்பட்டிருக்கு. அப்போ சினமுக்கான ஆங்கில எதிர்ச்சொல் இருந்தால் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சினம் அப்படின்னா ஃபியூரி, FURY, ஃபியூரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கோபம், கடும் கோபத்தை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை தான். அப்ப இது வந்து நேரடி ஆங்கில சொல். நம்ம கேட்டுக்கிறது எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செரனிட்டி. செரனிட்டினா வந்து என்னதுங்க, அமைதி. அப்போ சினத்துக்கான எதிர்ச்சொல் அமைதி. அப்போ அதுக்கான ஆங்கில சொல் வந்து பார்த்தீங்கன்னா செரனிட்டி. நம்ம ஆங்கில எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறதுனால செரனிட்டி அப்படின்றதா வந்து இங்க சரியான ஆன்சர். அப்போ பி தான் வந்து இங்க சரியான ஆன்சர். அடுத்து 12 கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கிடைத்தற்கரிய பேர்களில் எல்லாம் பெரும்பேர் என திருவள்ளுவர் எதை கூறுகிறார். ஸோ கிடைக்கக்கூடிய பேர்கள், அந்த நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேர்கள் கிடைக்கணும், அதை 16 பேர்கள் பெற்று பெருவாழ்வார்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பேர்கள்லயே மிக முக்கியமான பெரும்பேர் எதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியோரை துணைக்கோடல். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பெரியோரை துணைக்கோட கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆலோசனைகள் சொல்லக்கூடிய, போற்றி நம்மளை வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பெரியோரை துணையா வச்சுக்கிறது தான் கிடைக்கிறதுலே பெரும்பேறு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்த 13வது கேள்வி. அரியவற்றுள் எல்லாம் டேஷ் பெரியாரை பேணி தமரா டேஷ். சோ விடுபட்டதை கண்டடி. அரியவற்றுள் எல்லாம் அரிதே, அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். ஓகேங்களா? சோ அறிய வேண்டிய அந்த பேர்கள்லயே பெரிய அரிதான பேர் எதுனா ஒரு பெரியாரை பேணி தமரா கொளல். நம்மளுக்கான ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய பெரியாரை நம்மளை பேணி என்ன பண்ணணும், நம்மளுக்காக தக்க வச்சுக்கணும். அதுதான் வந்து அரியவற்றுள் பெரும் பேரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து 14வது கேள்வி. எப்படிப்பட்ட மன்னன் பகைவர் என்று தானே கெடுவான் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இப்படிப்பட்ட மன்னன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து பகைவரே இல்லைனாலும் அவனா பண்ணிடுவானா, தானே கெட்டுருவான், தானே கெடுவான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பெரியோரை துணை கொள்ளாத. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு மன்னன் வந்து தவறான வழியில போறப்போ அவனை கடிச்சு உறைந்து இதே நீ பண்றது தப்புடா நல்வழிப்படுத்தி அவனை ஒழுங்கா நடத்தக்கூடிய அந்த ஆட்சியை நடத்தக்கூடிய அந்த ஒரு பெரியாரை துணை கொள்ளாத அரசன் யாருன்னா இருந்தானா அவனுக்கு பகைவனே தேவையில்ல, அவனே தவறான செயல்பாடுகளை செஞ்சு அழிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்த 15வது கேள்வி. இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் டேஷ் இலானும் கெடும். விடுபட்டதை கண்டறி. இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன், அதாவது அவன் குற்றம் செய்யறப்போ, தப்பு செய்யறப்போ அதை கடித்து கூறும் பெரியோர். இடிப்பார், இடித்து கூறக்கூடிய பெரியோரை இல்லாத அந்த ஏமாறா மன்னன், பெரியோரை துணை வைத்திருக்காத அந்த மன்னன் ஒரு பாதுகாப்பற்ற மன்னனா தான் இருப்பான். அவனுக்கு பகைவரே தேர. அதாவது யாருங்க, கெடுப்பார் இல்லானும் கெடும். கெடுப்பார்னாங்க யாரை குறிப்பிடுறாரு, பகைவரை குறிப்பிடுறாரு. அப்ப இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அவனை கெடுக்க வேண்டிய ஆள் இல்லை, அவனை கெடுத்துப்பான்னு சொல்றாரு. அடுத்து 16வது கேள்வி. பல மடங்கு தீமையை தருவதாக எது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதுதாங்க நம்மளுக்கு பல மடங்கு தீமையை தரக்கூடியது. நீ வந்து நிறைய பகைவர்களை உருவாக்கி வச்சிருக்க, உன்னை சுத்தி நிறைய சதி பண்றாங்கிறத விட பல மடங்கு தீமையானது எது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுறாருன்னா நற்பண்பு உடையோரின் நட்பை கைவிடுதல்.
ஸோ ஒருத்த நல்ல பண்போடு இருக்கான் அப்படின்னா அவனோட நட்பை நீ கை விட்டுட்ட அப்படின்னாலே அதுவே உனக்கு பல மடங்கு தீமையை கொடுக்கும். ஏன்னா அவனோட நட்பண்பு நம்ம கிட்டே வந்து என்ன பண்ணும் சொத்திக்கும், நம்மளும் அவனோட பண்புகளை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நம்ம வாழ்க்கையில பயனுள்ளதா இருக்கும். அந்த நட்பண்போட நட்பு நீ கை விட்டுட்ட அப்படின்னா அது உனக்கு பல மடங்கு தீமையை தருவதா வந்து என்ன பண்ணுங்க இருக்கும். ஸோ 17வது கேள்வி பாருங்க. பல்லார் பகைக்கொள்ளலின் பத்தடுத்த டேஷ் டேஷ் தொடர்கை விடல். பல்லார் பகைக்கொள்ளலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். ஓகேங்களா? சோ பல்லார் பகைக்கொள்ளலின் பத்தெடுத்து, நீ 10 பேரை வந்து ஒரு பகைவரா நீ உருவாக்குறத விட, ஓகேங்களா, 10 பேரை நீ சண்டை போட்டு உனக்கு பகையா உருவாக்கிட்ட, அதை விட தீமைத்தே, அதை விட தீமையே நல்லார் தொடர்கை விடல். ஓகேங்களா? ஒரு நல்லவனோட ஒரு நட்பை நீ கை விடுறது அதோட தீமையானது. அந்த 10 எதிரி கூட நீ சமாளிச்சிடலாம், ஆனா அந்த நல்லவனோட நீ கையை விட்ட இல்லையா, அது உனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பல்லார் பகைகொள்ளலின் பத்தெடுத்தே தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி இது வந்து வழிப்பறி செய்யறதுப்பா, ஓகேங்களா, சோ அதுக்கு ஈடானதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, ஒரு அரசன் அதிகாரத்தோடு வரி விதிப்பது. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஒரு அரசன் தன் நாட்டு மக்கள் மேல அதிகாரத்தை பயன்படுத்தி வரி விதிச்சு வசூல் பண்றான் இல்லையா, அதை எதை சொல்றாரு? வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி மக்கள் கிட்ட இருந்து புடுங்கி எடுக்கிற அந்த ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு ஈடாகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாருங்க திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. 19வது கேள்வி. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் டேஷ். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. பீதாங்க இதுக்கான ஆன்சர். சோ எப்படி ஒரு வேலை காட்டி ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்யறாங்களோ அதுக்கு ஈடானதான் இந்த கோல், செங்கோலை வைத்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசனானவன் அதிகாரத்தை பயன்படுத்தி வரி விதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னு வரணும். 20வது கேள்வி. எப்படிப்பட்ட மன்னன் தன் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க நேரிடும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? இப்படிப்பட்ட மன்னன் தன்னோட நாட்டை என்ன பண்ணுவானா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துனே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கூறுகிறார். சூப்பர். நன்மை தீமைகளை தினமும் ஆராயாத மன்னன். சோ ஒரு மன்னன் என்ன பண்ணணும், தன் நாட்டுல நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை தினமும் ஆராய்ந்து அது பிரகாரம் ஆட்சி அமைக்காத மன்னன் என்ன பண்ணுவானா, தன் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க நேரிடும் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஓகேங்களா? அப்ப தினமும் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல ஆட்சி செய்யணும். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் டேஷ் டேஷ் கெடும். அப்ப நாள்தோறும் நாடி, நாள்தோறும்னா என்னதுங்க, ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்ணணும், அங்க நடக்கக்கூடிய சூழ்நிலையை போய் பார்த்து எப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்றாப்புல ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். என்ன வரணுங்க, நாள்தோறும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவனோட நாடு அவன் கை விட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். அடுத்து 22வது கேள்வி. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இதில் பயின்று வரும் அணி எது? சோ இதுல பயின்று வரக்கூடிய அணி என்னதுங்க, ஓமை அணி தான் இதுல பயின்று வருது. ஏன்னா ஓமை ஓமேயும் ரெண்டும் வந்துட்டு அதுல போல அப்படின்ற அந்த ஓம உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இதுல ஓமை அணி தான் வந்து பயின்று வருது. இப்ப ஏதா அதுக்கான ஆன்சர். அடுத்து 23வது கேள்வி. எது இல்லாவிட்டால் இந்த கண்களால் என்ன பயன் என திருவள்ளுவர் கூறுகிறார்? சோ இது இல்லைன்னா இந்த மனிதர்களுக்கு 2 கண்கள் இருந்து என்ன பயனுங்க, ஒரு பிரோஜனமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டாரு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. எது இல்லாவிட்டால் சொல்றாருங்க, இரக்கம். டி தான் இதுக்கான ஆன்சர். ஒருத்தருக்கு வந்து இரக்க குணம் இல்லை, சுத்தமா இரக்கமே இல்லை அப்படின்னா அந்த கண்கள் இருந்து என்ன பயன்? ஏன்னா ஒரு விஷயத்த பாக்குறப்ப அவங்க கொஞ்சமாவது இறக்கப்படணும். அப்படி இல்லைன்னா அப்படி இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிருப்பாரு, குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். 24வது கேள்வி. பன்யனாம் பாடற்கு ஏபென்றேல். என்னதுங்க, பன்யனாம் பாடற்கு ஏபென்றேல் கன்யனாம் டேஷ் இல்லாத கண். பன்யனாம் பாடற்கு ஏபென்றேல் கன்யனாம் டேஷ் இல்லாத கண். எது இல்லாத கண்? கண்ணோட்டம். சோ கண்ணோட்டம் தான் இங்க இரக்கம்னு குறிக்கப்படுது. பன்யனாம் பாடற்கு ஏபென்றேல். எப்படி வந்து ஒரு இசை வந்து இல்லைன்னா பாடல் வந்து ஒண்ணுமே இல்லையோ, பொருந்தலையோ, அப்ப பாடலும் ஒண்ணுமே இல்லாம போயிடுமோ, அதே போல ஒரு இரக்கம் இல்லைன்னா அந்த கண்ணுக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப பன்யனாம் பாடற்கு ஏபென்றேல் கன்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க.
யாருக்கு இவ்வுலகம் உரியது என திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ இவங்களுக்கு தான்ப்பா இந்த உலகமே உரியது, மற்றவங்களாம் யாரும் இல்லப்பா, இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகமே அவங்களுக்கு உரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். நடுநிலை கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர் யாருங்க? ஒருத்தர் வந்து நடுநிலை கடமை தவறாமல் யார் ஒருத்தர் வந்து இரக்கம் காட்டவரா இருக்காரோ அவருக்காக உரியதுதான் வந்து இந்த உலகம். ஸோ நடுநிலை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு உரியதுதான் இந்த உலகம். சீதா வந்து இதுக்கான ஆன்சர். 26வது கேள்வி. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை டேஷ் உலகு. ஓகேங்களா, உரிமை டேஷ் உலகு அப்படின்னா உடைத்தி உலகு. சீதாங்க இதுக்கான ஆன்சர். கருமம் சிதையாமல் நடுநிலை தவறாமல் கண்ணோட வல்லார்க்கு இரக்கம் உடையோருக்கு உரிமை உடைத்தி உலகு. இந்த உலகமே அவங்களுக்கு தான் உரிமையுடையதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்தி உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 27வது கேள்வி. பிற நன்மை கருதி நமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் என திருவள்ளுவர் யாரை கூறுகிறார்? ஸோ இது பிறருக்கு வந்து நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நஞ்சே நீங்க கொடுத்தனாலும் என்ன பண்ணுவாரு, அந்த நஞ்சை உண்ணக்கூடிய பண்பாளர்கள் வந்து அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா விரும்பத்தக்க இரக்க இயல்பை கொண்டவர். ஸோ மற்றவர்கள் விரும்பத்தக்க யார் ஒருத்தர் வந்து இரக்க இயல்போட இருக்காரோ அவர் தான் என்ன பண்ணுவாராம், ஸோ பிறருக்கு நன்மை கிடைக்குதுன்னா நஞ்சை கொடுத்தா கூட அவங்க சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப விரும்பத்தக்க இரக்க இயல்பை கொண்டவர். பயக்கண்டும் டேஷ் அமைவர் நயத்தக்க டேஷ் வேண்டுபவர். பெயக்கண்டும் டேஷ் அமைவர். சூப்பர். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் யாருங்க? பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஓகேங்களா, சோ அப்போ நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்னா மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்குது அப்படின்ற அந்த பண்பாளர்கள் பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர். அதனால நஞ்சு உண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம், நஞ்சு உண்றதுக்கு கூட தயாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப விரும்ப தகுந்த அந்த இறக்க இயல்பை கொண்டவர்கள் மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்குதுன்னா நஞ்சு சாப்பிட்றது கூட வந்து தயாரா இருப்பாங்க அப்படின்றாரு. பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். 29வது கேள்வி. எது பெருமை தரும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? எது பெருமை தரும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? சூப்பர். ஒரு செயலை முயற்சியுடன் செய்து முடிப்பது. ஓகேங்களா, நீங்க எடுத்துக்கொண்ட செயலை ஒரு முயற்சி செய்து அதை ஃபுல்லா முடிக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செயலை முயற்சியுடன் செய்து முடிப்பதுதான் வந்து பெருமை தரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறார். ஒரு செயலை முயற்சியுடன் செய்து முடிப்பதே பெருமை தரும். அருமை உடைத்தென்ற சாவாமை டேஷ் பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்ற சாவாமை, அதாவது ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு இயலாது அப்படின்ற அந்த எண்ணம், அந்த சோர்வு இல்லாம என்ன பண்ணணுமா, எது வேண்டுமா அதை முடிக்கணும்ன்ற அந்த முயற்சி தான் வந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமையை தேடித்தரக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஓகேங்களா, அப்ப அந்த சோம்பேறித்தனம் வேணாம், எது வேணுன்றாரு, முயற்சி தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. 31. எது கொண்டவர்களால் தான் பிறக்கும் உதவுதல் எனும் உயர்நிலையை அடைய முடியும் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ எது இருக்கவங்க வந்து பிறருக்கும் உதவ முடியும், பிறருக்கும் உதவலாம் அப்படின்ற அந்த உயர்நிலையை அடைய முடியும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா விடாமுயற்சி எனும் உயர் பண்பு கொண்டவர். யாருக்கிட்ட வந்து விடாமுயற்சி அப்படின்ற உயர் பண்பு இருக்கோ, நான் மேலும் மேலும் திருப்பி முன்னேறுன்ற விடாமுயற்சி இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஸோ பிறருக்கு உதவலாம் அப்படின்ற அந்த உயர்நிலையை வந்து அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். 32வது கேள்வி பாருங்க. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் டேஷ். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். வேளாண்மை என்னும் செருக்கு. ஸோ யாரால வந்து அந்த உயர் பண்பை அடைய முடியும் அப்படின்னா விடாமுயற்சி அப்படின்ற அந்த உயர் பண்பு யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த உயர்நிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. அடுத்து 33வது கேள்வி. பன்னியனாம் பாடற் கேபென்றேல் கன்னியனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது? இந்த குறள்ல என்ன அணி பயின்று வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி தான் வந்து இதுல வந்து பொருந்து வருதுங்க. ஓகேங்களா, என்ன அணிங்க? எடுத்துக்காட்டு ஓய்மை அணி. ஓகேங்களா, ஏன்னாங்க ஓமையை வந்துட்டு ஓம உறுப்பு என்ன பண்ணுது, மறைஞ்சு வருது. அதாவது எப்படி பாடலோடு பொருந்தாத இசை வந்து நம்மளுக்கு பிடிக்காதோ அதுபோல
இரக்கமில்லாத கண்ணு வந்து இருந்து என்ன பயன் சொல்லியிருப்பாரு. அப்ப இங்க இந்த ஓம உருபு என்ன இருக்கும், இங்க வந்து மறைஞ்சு வரதுனால, ஓகேங்களா, அப்ப மறைஞ்சு வரதுனால இது எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்து 35வது கேள்வி, எது இல்லாவிட்டால் வறுமையே வந்து சேரும் என திருவள்ளுவர் கூறுகிறார். சோ இது இல்லைன்னா உங்ககிட்ட வறுமை தான்பா இருக்கும், இது இருந்தா உங்ககிட்ட செல்வமா வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதுன்னு பாத்தீங்கன்னா முயற்சி. முயற்சி இல்லாவிட்டால் வறுமையே வந்து சேரும். முயற்சி உடையவர்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா செல்வமும் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை டேஷ் புகுத்திவிடும் அப்படின்னு சொல்றாருங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். சீதா இதுக்கான ஆன்சர். ஸோ முயற்சி திருவினையாக்கும், முயற்சி என்ன பண்ணுமா, எல்லா செல்வங்களையும் எடுத்துன்னு வந்து சேர்க்கும். முயற்சி இல்லாம இருக்கிறது இன்மைனானது வறுமையை வந்து உனக்கிட்ட சேர்த்துடும். அப்போ இன்மை புகுத்தி விடும் அப்படின்னா வறுமை புகுத்தி விடும். 37வது கேள்வி, எது இழிவானது என திருவள்ளுவர் கூறுகிறார். எது இழிவானது என திருவள்ளுவர் கூறுகிறார். சூப்பர். முயற்சி செய்யாமல் இருப்பது. ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஐம்புலன்கள் எதனா குறைபாடு இருந்தா அது குறைபாடு இல்லைங்க, அது இழிவு இல்லைங்க. ஆனா அறிய வேண்டியவற்றை அறிந்து முயற்சி செய்யாம இருக்காங்க இல்லையா, எதையுமே தெரிஞ்சுக்காம இருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து இலக்கத்துல வந்து ரொம்ப 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 இழிவானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருங்க திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. பொறியின்மை யாருக்கும் பழியென்று அறிவன் தாழ்வினையின்மை டேஷ். பொறியின்மை யாருக்கும் பழியென்று அறிவன் தாழ்வினையின்மை பழி. சோ பொறியின்மை யாருக்கும் பழியன்றி, அதாவது ஐம்பொறிகள்ல எதனா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, குறை இருக்கு அப்படின்னா அது பழி அன்றி, பழி அன்றின்னு சொல்லிட்டா இருப்பாருங்க. வரிவன் தாழ்வினையின்மை. சோ எது அறிஞ்சிக்கணுமோ அதை தேடி தேடி தெரிஞ்சுக்காம இருக்காங்க இல்லையா, தாழ்வினை இன்மை தெரிஞ்சுக்காம இருக்கிறதா வந்து பழி அப்படின்னு சொல்றாரு. அதான் வந்து இழிவான செயல் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாருங்க திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அதுவேதான் வந்து இழிவானது அப்படின்னு குறிப்பிடுறாரு. 39வது கேள்வி பாருங்க, செய்கின்ற செயலுக்கு இடையூறாக ஒரு முன்வினையும் தோற்கடித்து வெற்றி அடைவார் என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார். ஒரு செயலை செய்ய போறீங்க, அந்த செயலுக்கு வரக்கூடிய அந்த இடைவினைகள், அந்த இடையூறுகளை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு ஒருத்தர் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்னா சோர்வில்லாத முயற்சி செய்பவர். ஸோ நம்மளை போல எக்ஸாமுக்கு சோர்வில்லாம ஒருத்தர் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா இடையில எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை அடிச்சுட்டு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்டிங் வாங்குவோம் இல்லையா. இதை தான் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. சோர்வில்லாத முயற்சி செய்பவர் யாரோ அவருக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை தோற்கடித்து என்ன பண்ணுவார், வெற்றி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அது குறள் பாருங்க. 40வது கொஸ்டின், உழையும் டேஷ் காண்பார் உழைவின்றி தாழா துணுற்று டேஷ். ஊழையும் ஊழைன்னு வர்றாங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பார், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா துணற்றுபவர். ஓகேங்களா. சோ ஊழையும் உப்பக்கம் காண்பர் யார் ஒருத்தர் சோர்வில்லாத உழைவின்றி, சோர்வில்லாத தாழா நூற்று, யார் ஒருத்தர் சோர்வில்லாம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டாவே இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த முன்வினைகள் பின்வினைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, சீசத்துக்கு போட்டு வெற்றியை வந்து காண்பார். அவர் வந்து உப்பக்கம் காண்பார்னா அவரோட வெற்றியை வந்து என்ன பண்ணுவாருங்க, அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அப்போ ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா துணுற்றுபவர். அடுத்து 41வது கேள்வி, யார் அடுக்கடுக்காய் பணம் பெற்றிருந்தும் பயனில்லை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சோ அடுக்கடுக்கா பணம் வச்சிட்டு இருக்காங்க, அப்படி அடுக்கடுக்கா பணம் வச்சிருந்தாலும் அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார். சூப்பர். பிறருக்கும் கொடுக்காமல் தானும் அனுபவிக்காமல் இருப்பவர். பிறருக்கும் கொடுக்காமல் தானும் அனுபவிக்காமல் இருப்பவர். சோ தாங்கிட்ட இருக்கிற பணத்தை பிறருக்கும் கொடுக்க மாட்டான், தானும் அனுபவிக்க மாட்டான். அப்படிப்பட்டவங்க கிட்ட இருக்கிற கோடி கோடியா பணம் இருந்தாலும் அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்றாருங்க திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். 42வது கேள்வி பாருங்க, கொடுப்பதும் தூய்ப்பதும் இல்லார் டேஷ் கோடி உண்டாயினும் இல். அப்போ கொடுப்பதும் தூய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். அப்ப கடுக்கிய அப்படின்றதான் வந்து இங்க வரணும். சோ கொடுப்பதும் தூய்ப்பதும் எதுவுமே இல்லை, அதாவது கொடுக்கவும் மாட்டான் அவனும் செலவு பண்ண மாட்டான். அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட கடுக்கிய அப்படின்னா அதாவது எல்லாருக்கும் அடுக்கிய அப்படின்னு வரணும். அப்ப அடுக்கடுக்கா அவன் வந்து கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் அதனால எந்த பயனும் இல்லை, உண்டாயினும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம்.
43வது கேள்வி. ஊரின் நடுவே நச்சு மரம் பழுத்தது போன்றது என்பது டேஷ். ஒரு ஊருக்கு நடுவே வந்து ஒரு நச்சு பழம் ஒரு மரம் பழுத்துச்சு அப்படின்னா அந்த பழத்தை யாரா பறிச்சு சாப்பிடுவோமா? அது வீணாதான் இருக்குமே கண்டி, அதை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி நச்சு மரம் பழுத்தது போன்றது எதிரானா பிறருக்கு உதவாதான் பெற்ற செல்வம். ஸோ ஒருத்தன் செல்வத்தை வந்து நிறைய செல்வம் வச்சுட்டு இருக்கான், அவன் யாருக்குமே உதவல அப்படின்னா அப்படி உதவாதவன் பெற்ற செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஊரின் நடுவே நச்சு மரம் பழுத்தா எப்படி பயன்படாதோ அதே போல யாருக்கும் பயன்படாததா வந்து அது இருக்கும். 44வது கேள்வி. நச்சப்படாதவன் டேஷ் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. சோ நச்சப்படாதவன் செல்வம் வரணுங்க. நச்சப்படாதவன், நச்சப்படாதவன்னா என்னதுங்க? பிறருக்கு உதவாதவன் பெற்ற செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று, நச்சு மரம் பழுத்ததுக்கு ஈடானது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. 45வது கேள்வி. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் பயின்று வரும் அணி எது? இக்குறள் என்ன அணி பயின்று வருது அப்படின்னா ஓமை அணி தான் வந்து பயின்று வருதுங்க. ஏன்னா அற்று அப்படின்ற அந்த ஓம உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு. நச்சப்படாதவன் பெற்ற செல்வம் ஓமையும், அதாவது ஓம உறுப்பு ரெண்டுமே. நடுவூரில் பழுத்த மரம் நச்சு மரம் அப்படின்றது ஓமை. உதவி செய்ய விரும்பாதவர் பெற்ற செல்வம் அப்படின்றது ஓமேயம். அப்போ ஓமையும் ஓமேயமும் வந்துட்டு ஓம உறுப்பு அற்றுன்ற ஓம உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு. அதனால இதுல ஓமையணி தான் பயின்று வந்திருக்கு. அடுத்து 46வது கேள்வி. திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது? சோ திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களில் பொருந்தாதது மொழி ஞாயிறு. டி தான் பொருந்தாதது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி ஞாயிறு அப்படின்றது தேவனைய பாவாணரை அழைக்கக்கூடிய பெயர். மொழி ஞாயிறு அப்படின்றது யாருங்க? தேவனைய பாவாணரை அழைப்பாங்க. அப்ப பெருநாவலர், முதல் பாவலர், பொய்யில் புலவர் இதெல்லாமே திருவள்ளுவரை குறிக்கக்கூடியது. அதனால அது கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது? ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ திருக்குறள் தான் வந்து உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறந்த நூல். அடுத்து 48. திருக்குறளுடன் தொடர்பற்றது எது? ஸோ திருக்குறளுடன் தொடர்பில்லாமல் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து முப்பாலா பிரிக்கப்பட்டிருக்கும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதுல வீடு வந்து வராது. அப்ப டி தான் வந்து இங்க பொருந்தாம இருக்கு. டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அதிகாரங்களுடன் சரியானது எது? சோ திருக்குறள் என்ன பண்ணிருப்பாங்க? அறம், பொருள், இன்பமா முப்பாலா பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுல அறத்துப்பால்ல 38 அதிகாரம், பொருட்பால்ல 70 அதிகாரம், இன்பத்துப்பால்ல 25 அதிகாரங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பால்ல 38, பொருட்பால்ல 70, இன்பத்துப்பால்ல 25. ஓகேங்களா? அப்ப இதுதான் சரியான ஆன்சர். திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எத்தனை? சோ திருக்குறள் இருக்கக்கூடிய அந்த மொத்த அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா இப்பதான் பார்த்தோம். அறத்துப்பால்ல 78, அறத்துப்பால்ல 38, பொருட்பால்ல 70, இன்பத்துப்பால்ல 25. ஸோ 8, 5, 3, அதாவது 13, மீதி 1, 10, 13. அப்போ 133 அதிகாரங்களும் ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்களும் 1300 குறட்பாக்களும் உள்ளன. 51வது கேள்வி பாருங்க. அறத்துப்பாலுடன் தொடர்பற்றது எது? சோ அறத்துப்பால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க? 4 இயல்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அறத்துப்பால் எத்தனை இயல்கள்? 4 இயல்களா பிரிக்கப்பட்டிருக்கு. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். என்னதுங்க? ஊழியல் வரணும், ஒழிபியல் வரக்கூடாது. அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு 4 இயல்களா அறத்துப்பால் பிரிக்கப்பட்டிருக்கு. பொருட்பாலுடன் தொடர்பற்றது எது? சோ பொருட்பால் அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் சொல்லிட்டு பொருட்பால் 3 இயல்களா பிரிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஊழியல் இங்க வரக்கூடாது. ஊழியல் வந்து அறத்துப்பாலுடன் தொடர்புடையது. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். இன்பத்துப்பாலின் இயல்களில் சரியானது எது? இன்பத்துப்பாலை பொறுத்தவரையிலும் அது 2 இயல்களா வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். இன்பத்துப்பால் 2 இயல்களா பிரிக்கப்பட்டிருக்கு. களவியல் மற்றும் கற்பியல். களவியல் மற்றும் கற்பியல்னு 2 இயல்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஒரு ஆன்சர். 54வது கேள்வி. நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. இது புக் பேக் கொஸ்டின். வண்ணமிட்ட அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து வண்ணமிட்டு இருப்பாங்க. ஸோ இல்லைன்னா அடிகோடிட்ட அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப நச்சப்படாதவன் அப்படின்னதுங்க பிறருக்கு உதவாதவன். நச்சப்படாதவன் செல்வம் அப்படின்னா பிறருக்கு உதவாதவன் பெற்ற செல்வம் அப்படின்றத வந்து திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து 55. இதெல்லாம் அந்த திருக்குறளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ். இவ்வுலகம் நமக்கு உரிமை உடையதாக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது எது என திருவள்ளுவர் கூறுகிறார். இந்த உலகம் வந்து நமக்கு உரிமை உடையதா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கூறுகிறார். சூப்பர்.
கடமை தவறாமல் இரக்கம் காட்டுதல். ஸோ நடுநிலை தவறாமல் என்ன பண்ணணும், இரக்கம் காட்டுறவங்களா இருக்கணும். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்தி உலகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப நடுநிலைமை தவறாம என்ன பண்ணணும், கடமை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். செல்வம் பெருகுவதும் வறுமை சேருவதும் எதனால் என திருவள்ளுவர் உரைக்கிறார். ஸோ செல்வம் பெருகிறதும் சரி, வறுமை சேரத்தும் சரி, எதனால அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா, முயற்சி திருவனையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி விடுன்னு சொல்லியிருப்பார். அப்போ முயற்சி செய்யறதான் வறுமை சேர்க்கறதும், முயற்சி இல்லாம இருக்கத்தான் முயற்சி என்பதான் பாத்தீங்கன்னா செல்வம் பெருக்கிறதும், முயற்சி இல்லைன்னா வறுமை சேரும்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. அடுத்த 57வது கேள்வி, இது இப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் அது முப்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவுமதி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமாக நம்ம 3 இயல்களும் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் கிறிஸ்டல் கிளியரா. ஸோ அப்போ நான் என்ன சொன்ன போல இந்த 3 இயர் சேர்ந்து ஒரு ரிவிஷன் அதுக்கான அப்டேட் நான் கொடுத்துட்றேன், என்னைக்கு நடத்த போகிறோம் அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக வந்திருக்கும். ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். எங்கெல்லாம் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன தவறு பண்ணீங்கன்றத போய் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அது ஐடியா கிளியர் ஆகும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும்.